வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச் ரெசிபி தான். 4 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும். இதுக்கு தேவையானது வந்து பிரெட் ஸ்லைசஸ் வேணும். அதுக்கு நீங்கள் வந்து நான் இப்போ மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கிறேன், ஒயிட் பிரெட்டு. இது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் இன்றைக்கி என்கிட்ட அதுதான் இருந்தது, நான் அதை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வீட் பிரெட் எடுத்துக்கோங்க, ஹோல் வீட் பிரெட், ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் மல்டிகிரெயின் பிரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸை வந்து இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன், பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு கேரட் முதல்ல தேவை, கேரட்டு பீட்ரூட் தேவை. ஸோ அதை கட் பண்ணி நான் வந்து 10 மினிட்ஸ் இதில் காட்டுறேன், பட் இது 3 மினிட்ஸ்லேயே ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக தண்ணி வச்சு நான் வச்சுட்டேன் நான். இப்போ இது ஆயிடுச்சு, சூடான பிறகு எடுக்கிறேன், அதனால் க்ளவுஸ் இல்லாமல் எடுக்கிறேன். நீங்கள் க்ளவுஸ் போட்டு எடுங்க, சூடாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கேன், பொட்டேட்டோவை சும்மா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பாயில் பண்ணி கூட ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அதனால் அதை வந்து ஸ்ப்ரெட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பீட்ரூட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆம்லெட் நான்வெஜ்ஜுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவும் கொஞ்சம் ஆலுவையும் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன், எக்கு, சால்ட்டு, பெப்பரு. அதுக்கப்புறமா நான் இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, ஹல்தி பவுடர் இப்போ ஆட் பண்ணுறேன், டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர், காலி மிர்ச் பவுடர், மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன், முட்டை சேர்க்குறேன். புதுசாக இதில் என்ன சேர்த்துருக்கிறேன்னா, என்கிட்ட சிக்கன் பீஸ் இருந்தது. எல்லாமே லெஃப்ட் ஓவரில் தான் மேக்ஸிமம் நான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா, அன்றைக்கி ப்ரெட் இருந்ததுன்னா, மார்னிங் கொஞ்சம் லேசியாக இருந்தீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து சிக்கன் பார்த்துக்கோங்க. சிக்கனில் வெறும் நான் டர்மரிக் பவுடரும் கரம் மசாலாவை மட்டும் போட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதை சும்மா அப்படியே மேஷ் பண்ணி போடுறேன் நான். நீங்கள் வந்து மின்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இன்னொரு எக்கு கூட போட்டிருந்துருக்கலாம். இது கூட நீங்கள் மின்ட் லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆயிலோ, கீயோ, பட்டரோ தடவிட்டு நீங்கள் வந்து இதை ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துருங்க. இது வந்து கேஸ்ட் அயர்ன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வாங்கினேன். நல்லா இருக்குது உண்மையிலே. இது எப்போவுமே ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தோசை எல்லாம் அழகாக வருது. இதில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆயில் தடவி வச்சிட்டிங்கன்னா இது அழகாக வருது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஸ்ப்ரெட்டெல்லாம். இது வந்து பீட்ரூட்டு, இதோட ரெசிபி வந்து நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து புதினா மின்ட் ரைஸ்னு கொடுத்துருக்குறேன். இதுவும் எல்லாம் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மற்ற ரெண்டுமே ஜஸ்ட் நான் வந்து பாயில் பண்ணி அதில் வந்து சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் நான் ஆட் பண்ணலை அதில். அதை ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இது போக வந்து நம்ம வந்து ராவா டொமேட்டோ, நீங்கள் குக்கும்பர் இருந்ததுன்னா குக்கும்பர் எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன் எடுத்துருக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். இப்போ நான் இந்த மிக்சரில் வந்து இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட போகிறேன். இவ்வளோதான், நான் இதில் வேறு ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதே மாதிரி நீங்கள் பொட்டேட்டோவும் கூட மேஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்லைஸ் தான் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்படியே மேலே வைக்கிறதுக்காண்டி, வெஜ் சாண்ட்விச்காண்டி. இன்னும் வேறு எதுவும் நீங்கள் மாங்காய் கூட இருந்ததுன்னா நீங்கள் மேங்கோ இருந்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டர் தடவுறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் மயானிஸோ இல்லை மார்கரைனோ, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஈவன் இது கூட நல்லாயிருக்கும், மில்க் மைட் கூட ஸ்வீட் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கூட இது பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். கேரட்டுக்கும் நல்லாயிருக்கும், பீட்ரூட்டுக்கும் நல்லாயிருக்கும். அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது தான், வச்சு கொடுத்துடலாம். அதுபோல் நீங்கள் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸை, அதாவது சப்ஜி பண்ணியிருந்தோன்னா, காய்கறிகள் நம்ம ஃப்ரை பண்ணியோ பொரியல் பண்ணியிருந்தோன்னா, அது உங்ககிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த வெஜிடபிள்ஸை வச்சு கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. என்ன நீங்கள் வீட் பிரெட் எடுத்துக்கோங்க, நல்ல ஹோல் வீட் பிரெட்டு, ப்ரௌன் பிரெட்டு, அந்த மாதிரி ஹோல் கிரெயின் அந்த பிரெட்டெல்லாம் கிடைக்குதுல்ல, அதில் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லது. டோஸ்ட் இருந்ததுன்னா டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குயிக்காகவும் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நீங்கள் இந்த ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணும்போது டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாட்டினா கூட அதுவும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் யோசித்து பண்ணோன்னா கடகடன்னு ஆகிடும் நமக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம். இப்போ வந்து இப்போ ரா வெஜிடபிள்ஸ் வந்து நான் வைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணது கூட வச்சுக்கலாம். நான் இதில் வந்து பொட்டேட்டோ, அப்புறம் ஆனியன் வைக்கிறேன், டொமேட்டோ வைக்கிறேன். அவக்கோடா கிடச்சிதுன்னா, அவக்கோடா கூட இருந்ததுன்னா உங்கள்கிட்ட அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம்.
ஸோ இப்படி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேல அதுக்கப்புறமா ஒரு பிரெட் வைக்க வேண்டியது தான். அது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நான் வைக்கல. இதுக்கப்புறமா நான்வெஜ்ஜுக்கு வந்து நீங்க அந்த எக்கு உள்ள அந்த ஆம்லெட்ட நம்ம வச்சிரலாம். மசாலா ஆம்லெட் கூட பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுங்க. இந்த மாரி ரெசிபீஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காம பெல் ஐகான டச் பண்ணுங்க. அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you. Have a nice day.